தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயணிகளுக்கான அறிவிப்பு. இன்று முதல் விசேட திட்டம். 16 வருடங்களுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கவுள்ள வாய்ப்பு. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர். ஹட்டன் வீதியில் ஏற்பட்ட கோர விபத்து. பாடசாலை மாணவன் உட்பட 6 தீவிர சிகிச்சையில். அதிகரித்து வரும் வெப்பம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று யாழ்ப்பாணம் செல்கின்றார் ஜனாதிபதி அனுர. தாக்குதல்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் 18 வேட்பாளர்கள் கைது. இலங்கையில் சினிமா பாணியில் நடந்த பயங்கரம். வைத்தியசாலைக்குள் வன்முறை. தொடர்வென விரிவான செய்திகள். விசேட போக்குவரத்து திட்டத்தினை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இந்த விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி மேலதிகமாக 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களின் நலன் கருதி நாளை முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பயணிகள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் விசேட தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. வழமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண தொடர்ந்து சேவை குறித்த தினங்களிலும் முன்னெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. இந்த தலதா கண்காட்சி நாளை 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன்படி ஏப்ரல் 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் கண்காட்சி நடைபெறவுள்ளது. அத்துடன் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். மேலும் 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொபேகேனே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருளகஸ்விவ பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடனே சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 45 வயதுடைய குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொபேயிகனே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொபேயிகனே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியில் டிக்கோயா நகருக்கு அருகில் அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று தனியார் பேருந்துடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு நடந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் டிக்கோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் கண்டி போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒரு பாடசாலை மாணவன் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போலீசார் தகவல் வழங்கியுள்ளனர். விபத்துக்குள்ளான ஹட்டனில் இருந்து ஹட்டன் லெட்டன்டி தோட்டத்துக்கு பயணித்த முச்சக்கர வண்டியின் சாரதி அதிக அளவில் மது போதையில் இருந்துள்ளார். இந்நிலையில் மஸ்கெலியாவிலிருந்து ஹட்டன் நோக்கி எதிர் திசையில் பயணித்த தனியார் பேருந்து 13 வயது பாடசாலை மாணவன் உட்பட 4 பேரை ஏற்றிக்கொண்டு அதிக வேகமாக சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஹட்டன் போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகல மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இம்மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தி அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று வடக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அவர் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி முதல் இதுவரை 168 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. தாக்குதல்கள் உள்ளிட்ட ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர்களில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தின் பின்னர் பண்டாரகம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்த ஒருவரின் உடலை அவரது உறவினர்கள் வலுக்கட்டாயமாக பாணந்துறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பண்டாரகம மாவட்ட மருத்துவமனையின் மருத்துவர்களை இந்த குழுவினர் தகாத வார்த்தைகளால் மிரட்டியதாகவும் ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனையின் பொருட்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரகம கெஸ்பேவ வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் 2 காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அந்த நபரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 15க்கும் மேற்பட்டோர் திடீரென மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை முற்றுகையிட்டு மருத்துவர்களை மிரட்டி ஊழியர்களை தாக்கியுள்ளனர். பின்னர் உடலை எடுத்து லோரியில் ஏற்றிச் சென்று விட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு நுழைந்த போது அந்த குழுவினரின் தாக்குதலால் நுழைவாயில் கதவுகளின் கண்ணாடி சேதமடைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வந்தவர்களில் பெரும்பாலானோர் குடிபோதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த நபர்கள் சடலத்தை பாணந்துறை ஆதார மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். பண்டாரகம போலீஸ் பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.